அத வீட்டுல சமைக்கிற பெண்களுக்கு தான் தெரியும். ஒரு நாளினுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? சொல்லுங்க நீங்க, ஒரு நாளினுடைய மிகப்பெரிய பிரச்சனை இங்க ரஷ்யாவுக்கும் இதுக்கும் நடக்கிற சண்டையா, இல்ல இஸ்ரேல் வந்து ஹெஸ்புல்லா மேல குண்டு இன்னைக்கு போட்டாங்களா, இவங்க இதெல்லாம் பிரச்சனையா? அதெல்லாம் நாங்க அசால்ட்டா சமாளிப்போம். எங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை காலையில இன்னைக்கு என்ன சமைப்பது. இந்த அம்மாவுக்கு நடுராத்திரியில சிலதுக்குலாம் தூக்கம் வராது. நடுராத்திரியில எந்திரிச்சு ஐயோ நான் இட்லிக்கு மாவே வைக்கலையே நடுராத்திரியில சிலது அரைக்கும். காலையில எந்திரிச்ச உடனே இந்த பெரிய பிரச்சனை. அவர் வீட்டுக்காரர் பசங்கள்லாம் எந்திரிக்கிற மட்டும் காத்திருக்கும். என்னடா சமைக்கிறது இன்னைக்கு, என்னங்க சமைக்கிறது? வீட்டில் மாமியார் மாமனார் அத்தை என்ன அத்தை சமைக்க, என்ன பதில் சொல்லுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? சும்மா சொல்லுங்க. ஏதாவது ஒண்ணு செய், ஏதாவது ஒண்ணு செஞ்சா இதையா செஞ்ச, நீ தானே சொன்ன ஏதாவது செய்யுன்னு சொன்னியா இல்லையா? நீ ஏதாவது செய்யுன்னு அவராவது பாவம், அவரால் வாயை திறந்து சொல்ல முடியாது, முகத்துல தான் காட்டுவார். பிள்ளைங்க சொல்லிடும். தேர்ட் டைம் இது இந்த வாரத்தில், தேர்ட் டைம். என்னடா தேர்ட் டைம்? இதே உப்மாவை நீ செஞ்சு தேர்ட் டைம் இது. அந்த அம்மாவுக்கு செய்ய முடியாதுன்னு இல்லைங்க, எது வேணா என்ன செய்யறது. இதுல மூளை வந்து பெண்களுக்கு இருக்கிற மூளை இருக்கு பாருங்க. பெரும்பாலும் ஆண்களினுடைய மூளை அமைப்பு பெண்களுடைய மூளை அமைப்பு ஒண்ணுதான், பெரிய வித்தியாசம் கிடையாது, சிறு சிறு வித்தியாசங்கள் தான் உண்டு. இந்த லெஃப்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின் வந்து விமனுக்கு இன்னும் ஜாஸ்தியாக ஒர்க் பண்ணும், மென்னுக்கு வந்து ரைட் பார்ட் ஆஃப் த பிரெயின் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணும். சிறு சிறு வித்தியாசங்கள் தான். ஆனால் எனக்கு என்ன தோன்றும் என்றால், பெண்களினுடைய மூளையினுடைய எல்லா இழுப்பறைகளிலும் மஞ்சள் பொடி, மிளகா பொடி, கடுகு, மிளகு, தனியா, கத்திரிக்காய், வெண்டைக்காய் இதைத்தான் போட்டு ஆடு. ஏன்னா வேற சிந்திக்கவே முடியாதுங்க. ஏன்னா சமையல் என்பது அவ்வளவு தூரம், சமைக்கிற வேலை பெரிய வேலை கிடையாது தெரியுமா உங்களுக்கு? சமைக்கிற சில வீடுகளில் ஆண்கள் சொல்லுவாங்க, என்ன நீ ரொம்ப ஓவரா பில்டப் கொடுக்குற, என்ன சமைக்கிறது அவ்வளோ கஷ்டமா, இன்னைக்கு நான் பிரியாணி செய்கிறேன். உடனே அந்த அம்மா இருகை கூப்பி கும்பிடும், வேணாங்க நானே செஞ்சுறேன். ஏன்னா நீ ரொம்ப எப்போ பாரு நான் என்ன செஞ்சேன் தெரியுமா, காலையிலேருந்து நான் எனக்கு எவ்வளோ வேலை, இன்னைக்கு நான் செய்கிறேன். செஞ்சிருவார், நல்லாவும் செய்வார், நல்லா இல்லை நான் சொல்ல மாட்டேன். பிரச்சனை என்னன்னா, அவர் செஞ்சு முடிச்சுட்டு அதை அண்டாவோ குண்டாவோ அதை வச்சுட்டு தலையை தொடச்சிட்டு போனவர் தான். இந்த அம்மாவுக்கு அதுக்கப்புறமா 2.5 நாள் ஆகும் சமையல் ரூமை க்ளீன் பண்ணி முடிக்கிறது. எவ்வளோ நாள்? 2.5 நாள். இப்படியோ செய்யும் சமையல் ரூமை. அதனால தான் முதல்லயே விழுந்து கும்பிடுது, வேணாங்க நானே சமைக்கிறேன். இப்போ சமையல் என்பது நமக்கு ஒரு வாழ்வியல் நெறி. வெளிநாடுகள் இருக்கிற மாதிரி உள்ள போக சொல்லுது, டக்குன்னு 10 நிமிஷத்துலேயே வந்துடும். ஏன்னா அதே ரொட்டி தான், அந்த ஆள் மூஞ்சி சுளிக்காம அதே தினம் சாப்பிட்றாரு, ஒரு கவலை இல்லை. நம்ம வீட்டில் நடக்குமா சொல்லுங்க நீங்க? இருக்கிறத வச்சு சமைக்கணும், எல்லாருக்கும் பிடிச்சதா சமைக்கணும், நேத்திக்கு முந்தா நாள் செய்யாததா பார்த்து செய்யணும். நாம செய்யும் போது வீட்டில் இருக்கிற பொருளுக்கு அனுசரணையா செய்யணும். இப்போ ரொம்ப செலவழிக்க கூடாது, ரொம்ப மீஞ்ச கூடாது. இதுல சில வீடுகளில் கணவர்கள், இந்த வீட்டில் மகன்கள் இருக்காங்களே, திடீர்னு வந்து அம்மா கிட்ட, அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் 10 பேர் வராங்கம்மா. இதெல்லாம் வந்து இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற விஷயத்தை தான் நான் சொல்றேன். ஏதோ ரொம்ப நாள் முன்னாடி இப்போ கூட அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் 10 பேர் வராங்கம்மா. அன்னைக்குன்னு பார்த்தா அந்த அம்மா ரொம்ப குறுக்கு வலிக்குது, முதுகெல்லாம் பிடிச்சிருக்கு. இன்னைக்கு ஒரே ஒரு மிளகு ரசம் வச்சு ஒரு கத்திரிக்காய் கறி செய்யலான்னு சொல்லி பொரியல் செய்யலான்னு அந்த அம்மா சொல்லியிருக்கோம். அன்னைக்குன்னு பார்த்து 10 பேர் வராங்கம்மா. 10 பேர் 10 வந்து நிற்கும். அது எல்லாம் கிரிக்கெட் விளையாடிட்டு காலேஜில் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வந்து நிற்கும். ஒவ்வொன்றுத்தையும் பார்த்தா நல்ல 1.5 நாள் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. ஆனா அந்த அம்மா என்கிறவள் அவ என்ன மேஜிக் செய்யறான்னு கண்டுபிடிக்க முடியாதுங்க. எதை தூக்கி எதுல போட்டா, எதை எதோட சேர்த்தா, நேத்திக்கு செஞ்ச ஏதோ ஒன்றை எதோடையோ மிக்ஸ் பண்ணி ஏதோ ஒன்றா மாற்றி இந்த 10 பேரும் வயிறார சாப்பிட்டுட்டு தான் போவாங்க. அது அம்மா என்கிறவளால் மாத்திரமே. அது எங்கள் வீட்டிலலாம் நடந்திருக்கு. எப்படி நடந்திருக்கிறதுனா, இப்போ எங்கள் அம்மாவே இல்லை, நான் ஸ்கூலில் படித்த எவ்வளோ காலம் ஆச்சு, ஸ்கூலில் என்னோட படித்தவங்களை ஏதாவது தற்செயலாக நான் சந்தித்தாலும் இல்லை எங்கள் நிகழ்ச்சிகள் தொலைக்காட்சியில் வந்து சில சமயம் அவங்க தொடர்பு கொள்வாங்க. மொதல் கேள்வி என்ன கேட்பாங்க தெரியுமா? உங்கள் அம்மா அன்றைக்கி ஒரு நாள் ஒரு புளிசோறு செஞ்சாங்களே, அதை மறக்கவே முடியாதும்பாங்க. நம் வீட்டுக்கு வருகிற அத்தனை நண்பர்களும் நம்முடைய அம்மாவை அவர்களும் அம்மா என்று ஏன் கூப்பிட்டார்கள் தெரியுமா? நம்முடைய அம்மா
நமக்கு போடுகிற சோற்றையும் நம் நண்பர்களுக்கு போடுகிற சோற்றையும் வேறுபடுத்தி போட்டவளாக ஒரு நாளும் இருந்தது. இதுக்கு ரிவர்ஸும் நடக்கும். பையன் வந்து ஒரு நாள் சொல்ல, அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் 6 பேர் இன்னைக்கு வர, ஒழுங்கா சொல்லு எவ்வளோ பேர் வராங்க? 6 பேர் கண்டிஷனாக வராங்கம்மா. கடைசியில் பார்த்தா 2 பேர் தான் வருவோம். இந்த அம்மா 6 பேருக்கு செஞ்சு வச்சுருக்கோம். இப்போ சிலதெல்லாம் மிச்சம் ஆயிரும்ல, மிச்சம் ஆனதெல்லாம் எங்கே போகும்? குப்பை தொட்டிக்கு என்ன நினைக்கிறீங்க? வேற வேற பேர்ல அடுத்த நாளில் நமக்கே வந்துச்சு. நம்மளால கண்டிஷனாக கண்டுபிடிக்க முடியாது இது நேத்தியோட மிச்சம்னு கண்டுபிடிக்க முடியாது. பேரை மாற்றும், கலரை மாற்றும், டேஸ்ட்டை மாற்றும், அதில் ஏதோ ஒன்றத்தை கலக்கும். புதுசாக உனக்காக தான் செஞ்சுருக்கேன். நாம் ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. ஒரே ஒரு ஆளுக்கு தான் விஷயம் தெரியும், வீட்டில் இருக்கிற அப்பாவுக்கு. ஏன்னா அவர் பல முறை இதை அனுபவிச்சிட்டார். அதனால இப்போ இந்த இவ்வளவையும் செய்கிற தாய், பல வீடுகளில் நாம் சந்தித்த நம்முடைய அம்மாக்கள் அவங்களுக்கு நல்ல வீசி போட்டு செய்யறதுன்னு எங்கள் ஊர்லாம் சொல்லுவாங்க. கை நிறைய எடுத்து போடுறது, கை நிறைய எடுத்து அப்படி வசதி இருக்காதுங்க. எல்லா வீடுகளும் அப்படி வசதி இருந்ததா? வசதி இருந்தா கூட டு பி ஃப்ரூகல், அதாவது கம்மியாக செலவழிப்பது என்பதுதான் அவர்களினுடைய ரத்தத்திலேயே இருந்தது. வீசி போட்டு எடுத்து எல்லாத்தையும் நல்லா செய்ய மாட்டாங்க. குறைவான செலவில் நிறைவாக நம்முடைய வயிறுகளை நிரப்பினார்கள். அந்த உணவு நம்முடைய தட்டுக்கு வருவதற்கு காரணமாக இருந்தவர்களை நாம் மதிக்கிறோமா என்ற கேள்வியை இன்றைக்கு உங்கள் முன்னால் இந்த அரங்கத்தில் நான் வைக்கிறேன். குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் 3 மாசம் 4 மாசத்துல முதல்ல அந்த பாப்பாக்கு சாப்பாடு கொடுக்க ஆரம்பிக்கிற போது இன்றைக்கு தாய்மார்கள் செய்கிற மிகப்பெரிய தவறு, போன் அந்த குழந்தையோட கையில கொடுத்து சாப்பாடை கொடுக்குறாங்க. என்ன காரணம்? அப்பதான் தின்னுது, இல்லாட்டி தின்னவே மாட்டேங்குது. அதுவும் போனை பார்த்து நல்லா சாப்பிடுது, பார்த்துட்டே இருக்கு, சாப்பிட்டுட்டே இருக்கு, நிறுத்த மாட்டேங்குது. இந்த கோகோ மெலன் ஒன்று, சின்ன பிள்ளை வச்சிருக்கிறவங்களுக்குலாம் தெரியும், கோகோ மெலன் ஒன்று இருக்கு. அது ஓடாத நாடே இந்த உலகத்தில் கிடையாது. எல்லா சின்ன பிள்ளையும் அதை பார்த்து தான் சாப்பிடுது. இதில் என்ன ஒரு மிகப்பெரிய தவறை நாம் செய்கிறோம் என்றால், அந்த குழந்தைக்கு நீ சாப்பிடணும்னா எதையாவது பார்த்துட்டு தான் சாப்பிடணுன்ற ஒரு வழக்கத்தை நீங்க 3 மாசத்துல 4 மாசத்துல 6 மாசத்துல ஏற்படுத்திட்டீங்கன்னா, அது எவ்வளவு நாளானாலும் அந்த வழக்கம் மாறவே மாறாது. உன்னுடைய தட்டிலே இருப்பது என்ன? அது இங்கே வருவதற்கு எத்தனை பேர் பாடுபட்டு இருக்கிறார்கள், அவர்களுக்கு வணக்கம் சொல்லி, அவர்களுக்கு நன்றி சொல்லி. இது ஒரு கலாச்சாரத்தினுடைய ஆணி வேராக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அதனால்தான் உண்டி கொடுத்தவர் உயிர் கொடுத்தோரே, அன்னதாத்தா சுகீபவ எல்லா மொழியிலும் இருக்கு. தெலுங்குல இருக்கு, கன்னடத்தில் இருக்கு, மலையாளத்தில் இருக்கு. இது இல்லாத மொழியே கிடையாது. யார் எனக்கு சோற்றை கொடுத்தார்களோ அவர்கள் நன்கு வாழ வேண்டும். ஏன்? அவர்கள் எனக்கு உயிரை கொடுத்தவர்கள். தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தால், மற்றவர்களினுடைய வயிறு நிறைய வேண்டும் என்பதற்காகவே வாழ்ந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். பசித்த வயிறுகளுக்கு சோறு போடுவதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்று நினைத்து வாழ்ந்தவர்கள் அத்தனை பேர் இருக்கிறார்கள். நம்முடைய கிராமங்களில் நீங்க பார்த்திருக்கீங்களா? நான் கண்ணார பார்த்திருக்கேன். பெரும்பாலும் கிராமப்புறங்களில் இரவு சோறை திண்ணையில, வாச திண்ணையில வச்சுதான் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கோம், அந்த பாட்டியோ அந்த அப்பத்தாவோ சாப்பிடு, தெரு வழியா யாரோ போவாங்க, யாருன்னே தெரியாது, ஏப்ப வந்து சாப்பிட்டுட்டு போகுது அப்படின்னு தான் கேட்பாங்க. அதாவது நம்ம வீட்டில் ஒரு வழக்கம் உண்டு, இந்த சோத்துல தண்ணி ஊற்றிடுவாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு சோத்துல தண்ணியை ஊற்றி வைப்பாங்க. என்னங்க ஒத்துருங்க, அந்த அம்மா மாத்திரம் தலையாட்டு. இப்பெல்லாம் அந்த வழக்கம் கிடையாது, முன்னாடி அது உண்டு. எல்லாம் சாப்பிட்டீங்களா? ஏய் அப்பா சாப்பிட்டாரா, தாத்தா சாப்பிட்டாரா, அப்பத்தா சாப்பிட்டுச்சா, சரி தண்ணியை ஊத்திரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்னைக்கு வேலை க்ளோஸ். அதோட சோத்துல தண்ணியை ஊட்டிட்டீங்கன்னா வேலை அன்னையோட முடிஞ்சுது. ஆனா கிராமப்புறங்களில் வாசல்ல ஒரு கிழவி உட்காந்துருக்கும். அந்த கிழவி யாருமே மதிக்க மாட்டாங்க. அந்த மருமகள் தான் வந்து தண்ணி ஊத்துறவ. எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்க, அத்தை நான் சோத்துல தண்ணி ஊத்த போறேன், இருமா கடைசி பஸ் போன உடனே தண்ணி ஊத்தலாம்னு சொல்லும். இப்போ கேட்டுட்டு இருந்தா நமக்கு புரியாது, கடைசி பஸ் போறதுக்கும் சோத்துல தண்ணி ஊத்துறதுக்கும் என்னங்க சம்பந்தம்? நிறைய சம்பந்தம் இருக்கு. கடைசி பஸ்ல ஒருத்த அந்த ஊர்ல வந்து இறங்குவான், அவனுக்கு அந்த ஊர்ல சாப்பிட்றதுக்கு பெரிய ஹோட்டல்லாம் எதுவும் இருக்காது. அப்படி யாராவது விருந்தாளி வந்தா அவன் வயிறு கூட வாடக்கூடாது என்று நினைத்த ஒரு கலாச்சாரம் தான் தமிழ் நிலத்தினுடைய கலாச்சாரம். நம்முடைய 50 காவியங்கள் என்று நாம் போற்றுகின்ற தமிழ் இலக்கியத்தினுடைய மணிமகுடங்களுள் ஒன்றாக திகழ்வது மணிமேகலை. நம்ம சிலப்பதிகாரத்தை பற்றி பேசுகிற அளவுக்கு மணிமேகலை பற்றி நாம் பேசுவதில்லை. பல காரணங்கள் அதற்கு. சிலப்பதிகாரத்தினுடைய கதை ஓட்டமே உணர்ச்சி மயமானது. அவங்க சொன்னாங்கல்ல, பட்டிமன்றத்தில் பெண்களுக்காக ஒரு குரல் ஒலித்ததுன்னு. அது என்னுடைய குரல் முதல் குரலே அல்ல. அப்படி ஒலித்த முதல் குரல் கண்ணகியினுடைய குரல். 1800 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மண்ணில் அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தை ஒரு எழுத்தாளர் படைத்திருக்க முடியும் என்பதை கற்பனையிலே கூட நம்மால் நினைத்து பார்க்க முடியாது. ஆனால் படைக்கப்பட்டிருக்கிறாள் கண்ணகி. அவள் வீட்டை விட்டு வெளியில வந்த பழக்கம் இல்லாதவன்.
அவ கால் வெளியில வச்ச உடனே மதுரை வந்துருச்சான்னு கேட்கிறா. இன்னும் இப்பதான் கிளம்பி இருக்கா. அவளுக்கு மதுரைக்கும் புகாருக்கும் வித்தியாசம் தெரியாது. வாயை திறந்து பேசியவள் அல்ல. கோவலனை பார்த்து நீலாம் நல்லா இருப்பியாடா, நாசமா போவா என்று கூட அவள் சொல்லவில்லை. மனசுக்குள்ள கூட நினைக்கல. சில மனசுல நினைச்சு வெளியில சொல்லாம இருக்கிறது வேற. மனசுல கூட நினைக்கல. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னா, பொன்றா ஒழுக்கம் புரிந்தீர் என்று கோவலனை சொல்லுகிறார். நீ செஞ்ச வேலை சரியில்லை. அவ்வளவு சற்றுலா, அவ்வளவு மென்மையா. இப்படி மென்மையாக இருந்த கண்ணகி, அவ காதல் அந்த செய்தி வந்து விழுகிறது. கோவலன் கொல்லப்பட்டான், தவறான நீதி வழங்கப்பட்டது என்ற செய்தி வந்தது. கண்ணகி அப்படியே கீழே விழுந்தா. இளங்கோவடிகள் சொல்லுகிறார், விழுந்த கண்ணகி வேறு, எழுந்த கண்ணகி வேறு. விழுந்த கண்ணகி பேச பயப்பட்டவ. எழுந்த கண்ணகி மன்னனை எதிர்நோக்கி கேள்விகள் கேட்கிற அளவு வீரமாயிருந்த பெண். இவ்வளவு கலர்ஃபுல்லான, இவ்வளவு பிரம்மாண்டமான வீரம் செறிந்த கண்ணகியை கொண்ட காரணத்தினால சிலப்பதிகாரம் பேசப்பட்டது. ஆனால் எந்த காரணத்தினாலும் அந்த அளவு மணிமேகலை பேசப்படவில்லை. ஆனால் மணிமேகலையினுடைய மைய பொருள் உங்க எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் தமிழ் அறிந்த மக்கள். மணிமேகலை மாதவியினுடைய மகள் என்பது உங்களுக்கு தெரியும். கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகள். மாதவி, கோவலன் இறந்தான், கண்ணகி வந்து இந்த மாதிரி வழக்கு தொடுத்து அப்படியே கிளம்பி போயிட்டான்னு கேள்விப்பட்ட உடனேயே அவள்கிட்ட இருந்த செல்வங்கள் அத்தனையையும் கொண்டு போய் தானத்துக்கு கொடுத்து விட்டு துறவு பூண்டாள் மாதவி. மாதவி துறவு பூண்ட போது தன்னுடைய மகள் மணிமேகலை, அந்த மணிமேகலை வந்து அப்போ பூ தொடுத்துட்டு இருக்கு. பூ தொடுத்துட்டு இருந்தா சின்ன பிள்ளை. சின்ன பிள்ளைன்னா ரொம்ப சின்ன பிள்ளை, டீனேஜ்ல இருக்கிற பொண்ணு பூ தொடுத்துட்டு இருக்கா. அப்ப மாதவி சொன்னா, இவள் கற்பு தெய்வம் கண்ணகியினுடைய மகள் என்று தன்னுடைய மகளை மாதவி அறிமுகப்படுத்துகிறார். அவ வயத்துல பிறந்த பிள்ளை. ஆனா என் பிள்ளைன்னு சொல்லாம கண்ணகியினுடைய மகள் என்று ஏன் சொன்னால் தெரியுமா? எந்த சந்தர்ப்பத்தில் சொன்னான்றதான் முக்கியம். ஏனென்றால் மாதவி ஒரு கணிகை என்ற காரணத்தினால் மணிமேகலையை நாட்டியம் ஆடுவதற்காக, ஏன்னா அன்றைக்கு நாட்டியம் ஆடியவர்கள் எல்லாருமே அந்த கணிகையர் குலத்தை சேர்ந்தவர்கள். அன்றைக்கு அவளை வந்து அந்த தலைக்கோலி கொடுத்து அவளுக்கு நாட்டிய அரங்கேற்றம் நடக்க வேண்டும் என்று மன்னனுடைய அவையிலிருந்து தூது வந்தது. அப்ப மாதவி சொன்னா, இவள் என் மகள் அல்ல, கண்ணகியின் மகள். ஏன் சொன்ன? ரெண்டு காரணம். ஒண்ணு, என்னுடைய மகள்னா தான் இவ குலத்தொழிலை இவளு செய்வான், தப்பா நினைச்சுப்பீங்க. என் மகளோட கற்பு தெய்வத்தினுடைய மகள் முதல் காரணம். ரெண்டாவது காரணம், அந்த கண்ணகி அந்த பாண்டிய மன்னனையே அந்த பாடுபடுத்தினானா, அவளுடைய மகளான இவள் ஒன்னை என்ன பாடுபடுத்துவாடா? உள்ளே இருக்கிற பொருள். அந்த பொருள் அந்த மணிமேகலைக்கு பல துயரங்கள் வந்தது அந்த அரசனுடைய மகனினால். இந்த அரசனுடைய மகன் வந்து இவளை அடையணும்னு நினைச்சான். அப்ப மணிமேகலா தெய்வம் அவளை மணிபல்லவ தீவுக்கு கொண்டு போனது. அங்கேதான் அவளுக்கு கிடைத்தது அந்த அமுத சுரபி. அந்த அமுத சுரபியை கொண்டு பசித்த அத்தனை உயிர்களுக்கும் உணவு கொடுக்கின்ற ஒரு தெய்வ பெண்ணாக மணிமேகலை மாறினாள் என்கின்ற காப்பியம் இந்த தமிழ் நிலத்திலே எழுந்து 1800 ஆண்டுகள் ஆகி இருக்கின்றன என்றால், உண்டி கொடுத்தவர் உயிர் கொடுத்தோர் என்ற தத்துவம் எத்தனை காலமாக இந்த மண்ணிலே இருக்கிறது என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள்.